ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்கா எப்பயும் போல் நானே சாங்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு குரூப்பு, அதுக்கடுத்து எம்டிஆ பீட் மார்க், அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு குரூப்பு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வெறும் 2 குரூப் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதுக்கடுத்து மீதம் பார்த்தா இந்த மாதிரி எம்டிஆ வீடியோட லாஸ்ட் வரை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய பீட் மார்க் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மீதம் இருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 பீட் மார்க்கில் அந்த ஹீரோயின் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அடுத்து லாஸ்ட் இருக்க 2 இமேஜில் கரெக்டாக வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ இந்த இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த இமேஜுக்கெலாம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 குரூப் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல ஒரு குரூப்பு, வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப்பு. ஸோ இதிலலாம் எப்படி இப்போ உங்களுடைய இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் 1 ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் கரெக்டாக நம்ம பண்ணால் இந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிருக்குங்க. அந்த 0.0 செகண்ட் போயிட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது நீங்கள் எந்த ஹீரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்குமே கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி இதோட சைஸ் உங்களுக்கு தேவையான இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு கம்மியாகும். அப்படின்னா அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து இதோட சைஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக கொண்டு வந்து இந்த சைடில் கேப் இருக்குது பதிலாக அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ் போக மீத கேப் இருக்குது பதிலாக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ண பார்த்தீங்களா, இதே இதை மீத இருக்க எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த 2வது இருக்க டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இதையும் கரெக்டாக வீடியோட லாஸ்ட் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு இதை இழுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்குமே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் ஒரே இமேஜ் அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம், அப்படின்னா வேறு இமேஜ் வந்து மாற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மீத இருக்கிறதையும் டச் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் கரெக்டாக பீட் மார்க்லாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த டூப்ளிகேட் மட்டும் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டுட்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த லேயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கெல்லாம் இருந்தது இப்போ கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. இதை எப்படி இப்போ சரி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பீட் மார்க்கோட எண்டு போயிருங்க. இப்போ அந்த கம்மியான லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க்கில் வந்துடும். ஸோ அதே மாதிரி 2தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சக்கப்புறம் இந்த மீது அடுத்து இமேஜ் இருக்குது பதில் இந்த இமேஜுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ண நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுக்கடுத்து இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல இருக்க குரூப் ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போங்க. போயிட்டு கரெக்டாக இதுலேயும் ஃபஸ்ட்டு அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அந்த ஹீரோயின் இமேஜை ஆட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி நமக்கு அந்த ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி நம்ம முன்ன பண்ண மாதிரி அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த முன்னாடி பண்ண மாதிரி அதே தான் இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2வது குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப் ஸோ கரெக்டாக அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இதே மாதிரி மீத இருக்கதும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தாலே நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணேன் அப்படின்றத நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மீத இருக்க குரூப்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீத இருக்கிறது நமக்கு இந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட், அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஒரு எஃபெக்ட் வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒரே ஒரு இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த 2 குரூப் போக மீத இருக்க இமேஜஸ் எல்லாமே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 குரூப் இருக்கா, இந்த 3 குரூப் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நடுவில் ஒரே ஒரு இமேஜ் வருதா. ஸோ அந்த இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த இமேஜ் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த குரூப் முடிஞ்சு அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். அதாவது 2 அந்த ஹீரோயின் இமேஜ், அடுத்து 2 நம்மளோட இமேஜ் இருக்கா. ஸோ அந்த 4 இமேஜுமே கரெக்டாக இதே எஃபெக்ட். ஏன்னா ஆல்ரெடி அந்த குரூப்பில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதே ஃபஸ்ட்டு
கரெக்டாக கற்றுக்குங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படின்றனால தான் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான எஃபெக்ட்லேயே மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எடிட்டிங் பற்றி எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வீடியோ லாஸ்ட் வரை இருக்க எல்லா மேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ